அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியலட்சுமி, செல்வியும் ஆகாஷும் எப்படி இருக்காங்க, என்ன மாதிரி நிலைமையில இருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதே நம்ம செல்விக்கும் ஆகாஷ்க்கும் சாப்பாடும் கொண்டு போறாங்க. நம்ம பாக்கியா கொண்டு போய் செல்வி கிட்ட கொடுத்தது, செல்வி அக்கா எதுக்காக நீ எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க, நீ எங்களை பார்க்க வந்தது ரொம்ப பெரிய விஷயம், ஆனா என் புள்ள பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க பாருக்கா, எப்படிக்கா என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செல்வி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. செல்வியோட இந்த பேச்செல்லாம் கேட்டு நம்ம பாக்கியா தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. காரணம் நம்ம செலினும் கோபிநாத்தும் தான். என்னதான் தப்பு அவங்க ரெண்டு பேரும் பண்ணியிருந்தாலும் ரெண்டு பேரையும் வான் பண்ணியிருக்கணும், இல்லை சுமூகமாக பேசி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்காமல் எடுத்தங்க கௌத்தன் பண்ணதுனால தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக வந்து நிற்கிது. இன்னொரு பக்கம் நம்ம செல்வி என்ன சொல்லி வருத்தப்படுறாங்கன்னா, அக்கா நாளை மறுநாள் பையனுக்கு எக்ஸாம் இருக்குது, எப்படி எழுத போகிறேன்னு சொல்லி புலம்பி அழுதுகிட்டு இருக்காங்க்கா, கையை தூக்க முடியல, சாப்பாடு கூட வாரி சாப்பிட முடியலன்னு சொல்லி அழுறாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் அவங்க நர்ஸ் ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா, மெடிசன் பில்லு மற்ற பில்லு எல்லாமே நீங்கள் பே பண்ணணும், சீக்கிரம் மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க போனதுமே நம்ம பாக்கியா என்ன பண்ணாங்கன்னா, செல்வி காசு நினச்சி நீ ஒன்றும் வருத்தப்படாத, ஹாஸ்பிட்டல் பில்ஸு மெடிசன் செலவு எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், நீ இதை பற்றி ஒன்றும் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் செல்வி இது எல்லாமே ஏற்றுக்க மறுக்கிறாங்க. ஆனால் பாக்கியா இல்லை செல்வி நீ வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கிளம்பி வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் இந்த விஷயத்தை பற்றி நம்ம எழில்கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாக்கியா என்ன செய்யறதுன்னு தெரியல, உங்கள் அப்பா நீங்கள் எல்லோரும் இங்கே வந்தால் பிரச்சனை சால்வ் ஆகுன்னு கூட்டிகிட்டு வந்தார், கடைசியில் பிரச்சனை எப்படி ஆயிடுச்சு பாரு எழில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. எழில் ஒரு பக்கம் ஆமாம்மா நாங்கள் வந்ததுனால உனக்கு வேலை ரொம்ப அதிகம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்கிறாங்க. ஆனால் பாக்கி வேலை ஒரு பக்கம் நான் சமாளிச்சுப்பேன், இப்போ பாரு ஒரு செகண்ட் கூட யாரும் நிம்மதியாக இருக்க முடியல, எல்லாரும் தொந்தரவுலே இருக்கும், இதை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலடா எழில் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பாக்கியா. அந்த டைமில் நம்ம செலின் வராரு. கண்டிப்பாக செலினுக்கும் எழிலுக்குள்ள ஒரு பெரிய ஆர்குமெண்ட்ஸே போக போகுது, என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.